ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த நெத்திலி கருவாட்டில் நம்ம எப்படி வெங்காயம் தக்காளி போட்டு சைடிஷ் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இந்த நெத்திலி கருவாடை எடுத்து இதில் இருக்கிற அந்த மேலே மண்டை இருக்கும், அதை சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சிடணும். இப்போ செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டும் நம்ம ஊற வச்சிடணும். இப்போ இதில் இருக்கிற அந்த மண்டை எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இப்போ இந்த கருவாடு செய்கிறதுக்கு ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயிற அளவுக்கு வெயிட் பண்ணணும். சின்ன சின்னதாக வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் எது வேணாலும் போட்டுக்கலாம். தக்காளி அரிஞ்சு நம்ம வச்சுக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை கொட்டி நல்லா ஃப்ரை பண்ண. இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை அதில் கொட்டியாச்சு. நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ இது கூட தக்காளியை ஆட் பண்ணிக்கணும். இந்த கேப்பில் நம்ம ஊற வச்சுருந்த கருவாட்டை நல்லா சுத்தமாக கழுவி வச்சாச்சு. இப்போ வாங்க தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். கொஞ்சம் வதங்கினதுமே இது கூட நம்ம எப்பயுமே கருவாட்டில் உப்பு இருக்கிறதுனால இதில் உப்பு போடக்கூடாது. வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போடணும். கரம் மசாலா தூள் இருந்தால் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம், வேணும்னா, இல்லைன்னா தேவையில்லை. கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும், இன்னும் கொஞ்சம் அதிகம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்கணும். அது கூடவே உங்கள் வீட்டில் காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சாப்பிடணும். கொஞ்சம் கருவாட்டுக்கெலாம் கொஞ்சம் காரமாக போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுள்ளன்னு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாதம் வடித்து ரசம் வச்சு கருவாடு சாப்பிடுங்க, அந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இருக்கும்போது ஒரு 4 பூண்டை எடுத்து அப்படியே நல்லா நச்சு போடணும். நச்சு போடும்போது அதனுடைய டேஸ்ட்டு, அந்த வாசம் எல்லாம் கலந்து நமக்கு சுவையாக இருக்கும். அடி பிடிக்குது, நம்ம அடி பிடிக்க விடாமல் சிம்மில் வச்சு கிண்டணும். வாசமே கமகமன்னு நல்லா இருக்குது. இப்பயே சாப்பிட்ண மாதிரி இருக்குது. நல்லா எச்சு ஊறுது நாக்கில். கருவாட்டை இதில் கொட்டியாச்சு. இப்போ அப்படியே சுற்றி சுற்றி உடையாத அளவுக்கு நம்ம சுற்றி சுற்றி அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி ஒரு 20 நிமிஷம் சிம்லேயே வச்சு அடுப்பை நம்ம இப்படி கிளறி விடும்போது தான் அதனுடைய அந்த உப்பு, வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள் எல்லா சாரும் ஒன்றோட ஒன்று கலந்து நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். கொஞ்சம் நிறையா எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 3 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. சுவையான கருவாடு ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். பை பாய்.